RTVKGF News முக்கிய செய்திகள். பில்டிங்ல வேலை செஞ்சு நிற்கும்போது விழுந்துடுறாங்க. அந்த நேரத்தில் எவ்வளோ பாதிப்பு ஆகுது, போலீஸ் கேஸ் ஆகுது, அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லை. சின்ன சின்ன புள்ளிங்களை வச்சுக்கின்னு அவங்க அவஸ்தைப்படுறாங்க. கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் வீட்டு வேலை செய்யும் தாய்மார்களின் நலனை காக்க அரசு வழங்கும் சலுகைகளை உங்களின் கைகளில் கொண்டு சேர்க்க AITUC மீண்டும் தங்கவயல் மண்ணில் பிரம்மாண்டமாக கால்பதிக்கிறது. சங்கத்தில் இணைவது எப்படி? அரசு நல உதவிகளை முழுமையாக பெறுவது எப்படி? உங்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள் என்னென்ன? இவை அனைத்திற்கும் தீர்வு காண 2006லேயே ஒட்டுமொத்த கர்நாடகாவிலும் குவாரி மற்றும் கட்டுமான தொழிலாளர்களுக்கான சங்கத்தை இதே KGF மண்ணிலிருந்து தொடங்கி சாதனை படைத்த AITUC இன்று உங்களை தேடி வருகிறது. தங்கவயல் மண்ணில் உழைக்கும் வர்க்கத்திற்கான ஒரு பிரம்மாண்டமான வலுவான புதிய சங்கம் இன்று அதிகாரப்பூர்வமாக உதயமாகியுள்ளது. தொழிலாளர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் நோக்கில் கோர்ட் வளாகத்திற்கு எதிரே உள்ள அட்வொகேட் ஜோதிபாசு வளாகத்திலேயே புரட்சிகர அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது. முன்னணி தலைவர்களின் அதிரடிப்படை. இந்த வரலாற்று சிறப்புமிக்க பிரஸ் மீட்டிங்கில் AITUC மாநில மற்றும் மாவட்ட அளவிலான முக்கிய தலைவர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு உழைப்பாளர்களுக்கான தங்கள் ஆதரவு குரலை முழங்கியுள்ளனர். மாநில பொருளாளர் தோழர் குருவையா மற்றும் மாநில அமைப்பாளர் தோழர் திவ்யா ஆகியோர் பெங்களூரிலிருந்து நேரில் பங்கேற்று உள்நாட்டு தொழிலாளர்களுக்கான சங்கங்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்குவது குறித்த முக்கிய ஆலோசனைகளை வழங்கினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோலார் மாவட்ட செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான தோழர் ஜோதிபாஸ் அவர்களுக்கு இந்த புதிய சங்கத்தை வழிநடத்தும் பிரதான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவர்களுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் தோழர் ஸ்ரீகுமார், துணைச் செயலாளர் தோழர் ரணதேவ், கோலார் மாவட்ட துணைச் செயலாளர் தோழர் ரஞ்சித் மற்றும் AITUC நிர்வாகி தோழர் புஷ்பராஜ் உட்பட பல முக்கிய பொறுப்பாளர்கள் களமிறங்கியுள்ளனர். தொழிலாளர் அட்டை, லேபர் கார்டு பெற தேவையான ஆவணங்கள் மற்றும் பயன்கள். தங்கவயல் தோழர்களே, உழைக்கும் மக்களே, இந்த தொழிலாளர் அட்டை, லேபர் கார்டு வாங்குவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை என்று நாங்கள் கூறுகிறோம். தேவையான ஆவணங்கள்: முதலாவதாக அவர்களின் குடும்ப அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தகம், பேங்க் அக்கவுண்ட், திருமணமானவராக இருந்தால் பிள்ளைகளின் ஆதார் எண்கள், அவர்கள் யாருடைய கீழ் வேலை செய்கிறார்கள் என்ற மேஸ்திரியின் முகவரி மற்றும் தொலைபேசி எண், அட்ரஸ் மற்றும் ஃபோன் நம்பர். பொதுவாக கட்டிடத் தொழிலாளர்கள் ஓரிடத்தில் 3 மாதங்களும் மற்றொரு கட்டிடத்தில் 3 மாதங்களும் வேலை செய்வார்கள் என்பதால் 2 கட்டிட உரிமையாளர்களின் எண்கள் தேவை. தொழிலாளர் நல வாரியத்திலிருந்து அவர்களுக்கு தொலைபேசி மூலம் அழைத்து இவர் உங்களிடம் தச்சர் அல்லது மேஸ்திரியாக வேலை செய்கிறாரா என்று விசாரிக்கும் நடைமுறை உள்ளது. இந்த நடைமுறைகளின்படி ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வந்தால் நாங்கள் உங்களை சங்கத்தில் இணைப்போம். அதற்கான ஒப்புதல் சீட்டை வழங்குவோம். அதன்பின் தொழிலாளர் ஆணை அலுவலகத்தில் செய்ய வேண்டிய பணிகளை நாங்களே செய்வோம். இது போலி அட்டைகள் இல்லாமல் உண்மையான கட்டிட தொழிலாளர்களுக்கு பயன் தரக்கூடியது. தொழிலாளர் அட்டையின் பயன்கள்: கல்வி உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப். தொழிலாளர்களின் பிள்ளைகள் முதல் வகுப்பு முதல் BE படிக்கும் வரை வருடாந்திரம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். விபத்து காப்பீடு, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். வேலை செய்யும் இடத்தில் விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்திற்கான இழப்பீடு மற்றும் தேவையான நிதி உதவி வழங்கப்படும். ஓய்வூதியம், பென்ஷன். 60 வயது நிறைவடைந்தவுடன் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். மற்ற நிறுவனங்களில் வேலை செய்பவர்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் ஓய்வூதியம் வழங்கும். ஆனால் இவர்களுக்கு போராடித்தான் இந்த ஓய்வூதியம் பெறப்பட்டுள்ளது. AITUCயின் பல போராட்டங்கள் மூலமாகவே இது சாத்தியமானது. உடல் ஊனமுற்றோருக்கான உதவி. உதாரணத்திற்கு, ஒரு தொழிலாளி அட்டையே செய்யாமல் ஆனால் வேலை செய்யும்போது அவரின் 5 விரல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகிறது என்றால் அவர் வாழ்வாதாரமின்றி நிற்பார். இத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளில் உள்ள தொழிலாளர்களுக்கும் இந்த சலுகைகள் உதவும். புதிய கோரிக்கை: தற்போது வீடற்ற தொழிலாளர்களுக்கு வீடு என்ற புதிய கோரிக்கையை முன்வைத்துள்ளோம். பல கட்டிடங்களை எழுப்பி இந்த நகரத்தை உருவாக்குபவன் கட்டிடத் தொழிலாளிதான். அவனால்தான் இந்த உலகமே அழகாக காட்சியளிக்கிறது. எனவே தொழிலாளர்களுக்கு வீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் போராட்டங்கள் மூலமே வென்றெடுப்போம். இந்த சலுகைகள் அனைத்தையும் நீங்கள் பெற்று பயனடைய அனைவரும் இந்த சங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ನಿರ್ಮಾಣ ಕಾರ್ಮಿಕರು ಮತ್ತು ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡುವ ತಾಯಂದಿರ ಕಲ್ಯಾಣಕ್ಕಾಗಿ ಸರ್ಕಾರ ನೀಡುವ ಎಲ್ಲಾ ಸೌಲಭ್ಯಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಕೈಗೆ ತಲುಪಿಸಲು AITUC ಮತ್ತೆ ಚಿನ್ನದ ನೆಲವಾದ KGFನಲ್ಲಿ ಭವ್ಯವಾಗಿ ಕಾಲಿಟ್ಟಿದೆ. ಸಂಘಕ್ಕೆ ಸೇರುವುದು ಹೇಗೆ? ಸರ್ಕಾರದ ಕಲ್ಯಾಣ ಯೋಜನೆಗಳ ಸಂಪೂರ್ಣ ಪ್ರಯೋಜನ ಪಡೆಯುವುದು ಹೇಗೆ? ನಿಮಗಾಗಿ ಇರುವ ಭದ್ರತಾ ಯೋಜನೆಗಳು ಯಾವುವು?
ಈ ಎಲ್ಲ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರ ನೀಡಲು 2006ರಲ್ಲೇ ಕರ್ನಾಟಕದಾದ್ಯಂತ ಕ್ವಾರಿ ಹಾಗೂ ನಿರ್ಮಾಣ ಕಾರ್ಮಿಕರ ಸಂಘವನ್ನ ಇದೇ ಕೆಜಿಎಫ್ ಮಣ್ಣಿನಿಂದ ಆರಂಭಿಸಿ ಇತಿಹಾಸ ನಿರ್ಮಿಸಿದ್ದ ಎಐಟಿಯುಸಿ ಇಂದು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿದೆ. ಚಿನ್ನದ ನೆಲವಾದ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ದುಡಿಯುವ ವರ್ಗಕ್ಕಾಗಿ ಬಲಿಷ್ಠ ಮತ್ತು ಹೊಸ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘವು ಅಧಿಕೃತವಾಗಿ ಆರಂಭವಾಗಿದೆ. ಕಾರ್ಮಿಕರ ಹಕ್ಕುಗಳನ್ನ ಮರಳಿ ಪಡೆಯುವ ಉದ್ದೇಶದಿಂದ ನ್ಯಾಯಾಲಯದ ಎದುರು ಇರುವ ಅಡ್ವೊಕೇಟ್ ಆರ್ ಜ್ಯೋತಿಬಾಸು ಅವರ ಕಚೇರಿ ಆವರಣದಲ್ಲಿ ಕ್ರಾಂತಿಕಾರಿ ಕಚೇರಿಯನ್ನ ಉದ್ಘಾಟಿಸಲಾಗಿದೆ. ಪ್ರಮುಖ ನಾಯಕರ ಬಲಿಷ್ಠ ತಂಡ. ಈ ಐತಿಹಾಸಿಕ ಪತ್ರಿಕಾಗೋಷ್ಠಿಯಲ್ಲಿ ಎಐಟಿಯುಸಿ ರಾಜ್ಯ ಹಾಗೂ ಜಿಲ್ಲಾ ಮಟ್ಟದ ಪ್ರಮುಖ ನಾಯಕರು ಭಾಗವಹಿಸಿ ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ತಮ್ಮ ಬೆಂಬಲವನ್ನ ಘೋಷಿಸಿದರು. ರಾಜ್ಯ ಖಜಾಂಚಿ ಕಾಮ್ರೇಡ್ ಗುರುವಯ್ಯ ಹಾಗೂ ರಾಜ್ಯ ಸಂಘಟನಾ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಕಾಮ್ರೇಡ್ ದಿವ್ಯಾ ಅವರು ಬೆಂಗಳೂರಿನಿಂದ ಆಗಮಿಸಿ ಗೃಹ ಕಾರ್ಮಿಕರ ಸಂಘ, ಡೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕರ್ಸ್ ಯೂನಿಯನ್ ಯೋಜನೆಗಳು ಹಾಗೂ ಗುರುತಿನ ಚೀಟಿ ವಿತರಣೆಯ ಕುರಿತು ಪ್ರಮುಖ ಸಲಹೆಗಳನ್ನು ನೀಡಿದರು. ಭಾರತೀಯ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷದ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಹಾಗೂ ಹಿರಿಯ ವಕೀಲರಾದ ಕಾಮ್ರೇಡ್ ಜ್ಯೋತಿಬಾಸು ಅವರಿಗೆ ಈ ಹೊಸ ಸಂಘದ ನೇತೃತ್ವದ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನ ನೀಡಲಾಗಿದೆ. ಇವರೊಂದಿಗೆ ಭಾರತೀಯ ಕಮ್ಯುನಿಸ್ಟ್ ಪಕ್ಷದ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಕಾಮ್ರೇಡ್ ಶ್ರೀಕುಮಾರ್, ಉಪಕಾರ್ಯದರ್ಶಿ ಕಾಮ್ರೇಡ್ ರಣದೇವ್, ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ಉಪಕಾರ್ಯದರ್ಶಿ ಕಾಮ್ರೇಡ್ ರಂಜಿತ್ ಹಾಗೂ ಎಐಟಿಯುಸಿ ಆಡಳಿತ ಮಂಡಳಿ ಸದಸ್ಯ ಕಾಮ್ರೇಡ್ ಪುಷ್ಪರಾಜ್ ಸೇರಿದಂತೆ ಅನೇಕ ಪ್ರಮುಖ ಮುಖಂಡರು ಭಾಗವಹಿಸಿದ್ದರು. ಕಾರ್ಮಿಕ ಕಾರ್ಡ್ ಪಡೆಯಲು ಬೇಕಾದ ದಾಖಲೆಗಳು. ಕೆಜಿಎಫ್ನ ಕಾರ್ಮಿಕ ಬಂಧುಗಳೇ, ಕಾರ್ಮಿಕ ಕಾರ್ಡ್ ಪಡೆಯಲು ಈ ಕೆಳಗಿನ ದಾಖಲೆಗಳು ಅಗತ್ಯ. ಕುಟುಂಬದ ರೇಷನ್ ಕಾರ್ಡ್, ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್, ಬ್ಯಾಂಕ್ ಪಾಸ್ಬುಕ್, ವಿವಾಹಿತರಾಗಿದ್ದರೆ ಮಕ್ಕಳ ಆಧಾರ್ ಸಂಖ್ಯೆ, ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವ ಮೇಸ್ತ್ರಿಯ ವಿಳಾಸ ಮತ್ತು ಮೊಬೈಲ್ ಸಂಖ್ಯೆ. ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರು ಒಂದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ 3 ತಿಂಗಳು ಹಾಗೂ ಮತ್ತೊಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ 3 ತಿಂಗಳು ಕೆಲಸ ಮಾಡುವುದರಿಂದ 2 ಕಟ್ಟಡ ಮಾಲೀಕರ ಸಂಪರ್ಕ ಸಂಖ್ಯೆಗಳು ಅಗತ್ಯವಿರುತ್ತವೆ. ಕಾರ್ಮಿಕ ಕಲ್ಯಾಣ ಮಂಡಳಿಯಿಂದ ಕರೆ ಮಾಡಿ ಈ ವ್ಯಕ್ತಿ ನಿಮ್ಮ ಬಳಿ ಮೇಸ್ತ್ರಿ ಅಥವಾ ಕಾರ್ಪೆಂಟರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆಯೇ ಎಂದು ಪರಿಶೀಲಿಸಲಾಗುತ್ತದೆ. ಈ ಎಲ್ಲ ದಾಖಲೆಗಳನ್ನು ತರಿದ್ದರೆ ನಾವು ನಿಮ್ಮನ್ನು ಸಂಘಕ್ಕೆ ಸೇರಿಸಿ ಸ್ವೀಕೃತಿ ರಸೀದಿ ನೀಡುತ್ತೇವೆ. ನಂತರ ಕಾರ್ಮಿಕ ಆಯುಕ್ತರ ಕಚೇರಿಯಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕಾದ ಎಲ್ಲ ಪ್ರಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಮ್ಮ ಸಂಘವೇ ನಿರ್ವಹಿಸುತ್ತದೆ. ಇದರಿಂದ ನಕಲಿ ಕಾರ್ಡ್ಗಳಿಗೆ ಅವಕಾಶವಿಲ್ಲದೆ ನಿಜವಾದ ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಮಾತ್ರ ಸೌಲಭ್ಯಗಳು ದೊರೆಯುತ್ತವೆ. ಕಾರ್ಮಿಕ ಕಾರ್ಡಿನ ಪ್ರಯೋಜನಗಳು. ಶೈಕ್ಷಣಿಕ ಸಹಾಯಧನ, ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್. ಕಾರ್ಮಿಕರ ಮಕ್ಕಳಿಗೆ 1ನೇ ತರಗತಿಯಿಂದ ಬಿಇ ಪದವಿವರೆಗೆ ಪ್ರತಿ ವರ್ಷ ಶಿಕ್ಷಣ ಸಹಾಯಧನ ದೊರೆಯುತ್ತದೆ. ಅಪಘಾತ ವಿಮೆ, ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಇನ್ಶೂರೆನ್ಸ್. ಕೆಲಸದ ವೇಳೆ ಅಪಘಾತ ಸಂಭವಿಸಿದರೆ ಪರಿಹಾರ ಧನ ಹಾಗೂ ಅಗತ್ಯ ಆರ್ಥಿಕ ನೆರವು ನೀಡಲಾಗುತ್ತದೆ. ವೃದ್ಧಾಪ್ಯ ವೇತನ, ಪೆನ್ಷನ್. 60 ವರ್ಷ ಪೂರೈಸಿದ ನಂತರ ಮಾಸಿಕ ಪಿಂಚಣಿ ದೊರೆಯುತ್ತದೆ. ಈ ಹಕ್ಕನ್ನು ಎಐಟಿಯುಸಿ ನಡೆಸಿದ ಹೋರಾಟಗಳ ಫಲವಾಗಿ ಕಾರ್ಮಿಕರು ಪಡೆದಿದ್ದಾರೆ. ಅಂಗವೈಕಲ್ಯ ಸಹಾಯ. ಕೆಲಸದ ವೇಳೆ ಗಂಭೀರ ಗಾಯವಾಗಿ ಅಂಗವೈಕಲ್ಯ ಉಂಟಾದ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ವಿಶೇಷ ಆರ್ಥಿಕ ನೆರವು ಹಾಗೂ ಕಲ್ಯಾಣ ಸೌಲಭ್ಯಗಳು ದೊರೆಯುತ್ತವೆ. ಹೊಸ ಬೇಡಿಕೆ. ಪ್ರಸ್ತುತ ಮನೆಯಿಲ್ಲದ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಮನೆ ಎಂಬ ಹೊಸ ಬೇಡಿಕೆಯನ್ನು ಮುಂದಿಟ್ಟಿದ್ದೇವೆ. ಈ ನಗರದ ಕಟ್ಟಡಗಳನ್ನು ನಿರ್ಮಿಸಿ ಸಮಾಜವನ್ನ ಕಟ್ಟುವವರು ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರೇ, ಆದರೆ ಅವರಿಗೆ ಸ್ವಂತ ಮನೆಯಿಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರಿಗೂ ಮನೆ ನೀಡಬೇಕು ಎಂಬ ಬೇಡಿಕೆಯನ್ನ ಹೋರಾಟಗಳ ಮೂಲಕ ಗೆದ್ದು ತರುತ್ತೇವೆ. ಈ ಎಲ್ಲ ಸರ್ಕಾರಿ ಸೌಲಭ್ಯಗಳ ಪ್ರಯೋಜನ ಪಡೆಯಲು ಎಲ್ಲ ಕಾರ್ಮಿಕರು ಎಐಟಿಯುಸಿ ಸಂಘಕ್ಕೆ ಸೇರಬೇಕೆಂದು ಹೃತ್ಪೂರ್ವಕವಾಗಿ ವಿನಂತಿಸುತ್ತೇವೆ. இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கேஜிஎஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு மற்றும் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கு ஏஐடியூசி யூனியன் மூலியமா மீண்டும் தங்கவயலில் ஏஐடியூசி தொழிலாளர் சங்க தொழிலாளர் மற்றும் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸினுடைய அந்த தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நல உதவிகளை எப்படி பெற்றுக் கொடுப்பது, முதலிலே அந்த தொழிலாளர்களை எப்படி சங்கத்தில் சேர்ப்பது, அவர்கள் சங்கத்தில் சேர்ந்தால் எந்தெந்த விதமான பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதற்காக இந்த கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் 2006ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் என்டையர் கர்நாடகாவில் குவாரி ஒர்க்கர்ஸ் யூனியனை பண்ணது இந்த கேஜிஎஃப். இன்னைக்கு கர்நாடகா ஃபுல்லாவே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அண்ட் குவாரி ஒர்க்கர்ஸ் யூனியன், ஏஐடிசி யூனியன் இன்னைக்கு ரொம்ப பெரிய யூனியனா இருக்குதுன்னா அதனுடைய ஆரம்பம் கோலார் தங்கவயலாக இருந்தது. இன்னைக்கு பல சங்கங்கள், அதற்கு பிறகு பல என்ஜிஓ சங்கங்கள் எல்லாம் கேஜிஎஃப்ல மட்டும் இல்ல, பங்கார்பேட்டு என்டையர் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. சைபர் சென்டருங்கள்ல கூட இன்னைக்கு லேபர் கார்டுங்களை பண்றாங்க. ஆனா
ஆயிரக்கணக்கான லேபர்ஸுங்க அவங்களுடைய கார்டுங்களை வந்து எப்படி மெம்பர்ஷிப் பண்றதுன்னு கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட தெரில. கார்டு வச்சுன்னுக்கிறவங்க எப்படி ரெனியூ பண்றதுன்னு இன்னைக்கு தெரில. ரெனியூவல் பண்ணா கூட அந்த கவர்மெண்ட்ல வரக்கூடிய அந்த ஸ்கீமுங்களை எப்படி வாங்குறது, எப்படி அப்ரோச் பண்றதுன்னு இன்னைக்கு தெரில. அதனால மீண்டும் ஏஐடியூசி கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்னுடைய அந்த யூனியன் கேஜிஎஃப்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றதுக்காக எங்களுடைய ஏஐடியூசி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய ஸ்டேட் ட்ரெஜரர் காம்ரேட் குருவையா இங்க வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் சொன்னா வீட்டு வேலை செய்கின்ற தாய்மார்களுக்கான சங்கம், அந்த வீடு வேலைக்கு செல்லுகின்றவர்கள், அவங்க வீடு பல கம்பெனிகள்ல இன்னைக்கு வேலை செய்யறவங்க, இந்த டொமஸ்டிக் ஒர்க்கை செய்யறவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இல்லை, அவங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து பல திட்டங்கள் இல்லை, அதை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்றதுக்காக ஸ்டேட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் கன்வீனர், அதனுடைய அமைப்பாளர், மாநில அமைப்பாளர் எங்களுடைய காம்ரேட் திவ்யா இங்க வந்திருக்கிறாங்க. அதனால தங்கவயல் கட்டட தொழிலாளர்களுக்கோ வீட்டு வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கோ தங்கவயலில் ஏஐடியூசி தொழிற்சங்கத்தின் மூலியமாக செய்ய முடியும். அவர்களுக்கு கார்டு வழங்குவது, சங்கத்தில் அவர்களை உறுப்பினராக்குவது, அரசாங்கத்தினுடைய நல உதவிகளை பெற்றுத் தருவது. இன்னைக்கு லேபர் கமிஷனர் எல்லாம் லேபர் டிபார்ட்மெண்ட்ல தொழிலாளர்களுக்கு வேலை நடக்கிறது இல்லை, ஏஜென்ட்டுங்களுக்கு இன்னைக்கு வேலை நடக்குது. ஏஜென்சிங்க மூலியம் போனா தான் இன்னைக்கு லேபர் இன்ஸ்பெக்டரை பார்க்க முடியும், வாங்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குது. இன்னைக்கு நாங்க சொல்றோம், ஏஐடிசி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இந்த கட்டட தொழிலாளர் சங்கத்தில் உங்களை இணைத்து கொண்டால் லேபர் டிபார்ட்மெண்ட் உங்களை தேடி வந்து சலுகைகளை வழங்கணும். பில்டிங்ல வேலை செஞ்சு நிற்கும் போது விழுந்துடுறாங்க, அந்த நேரத்தில் எவ்வளோ பாதிப்பாகுது, போலீஸ் கேஸ் ஆகுது, அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லை, சின்ன சின்ன புள்ளிங்களை வச்சுக்கின்னு அவங்க அவஸ்தைப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை எந்த சங்கமும் தங்க வயலில் எடுத்து சொல்வது கிடையாது. எந்த லேபர் ஆபீசரை இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் இன்னைக்கு பண்றதில்லை. சும்மா காசை வாங்கிக்கிறது, காடை பண்றது, எதனா கட்சி மீட்டிங் ஆனா ஆளுங்களை கூட்டிட்டு போய் நிக்க வச்சுட்டு அரசியல்வாதிகளுக்கு ஸ்ட்ரென்த் காட்டுற இந்த சங்கத்துக்கு எச்சரிக்கிற ஏஐடிசி இதையெல்லாம் ஒடுக்கி அடக்கி தங்க வயலிலே ஒரு வலுவான சங்கத்தை உருவாக்கும். அதற்காக எங்களுடைய மாநில ட்ரெஜரர் காம்ரேட் குருவையா இங்க வந்திருக்கிறாரு. டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் யூனியன் எப்படி பண்றது, கார்டு எப்படி பண்றதுன்னு சொல்றதுக்கு எங்களுடைய ஸ்டேட் ஆர்கனைசர் கன்வீனர் காம்ரேட் திவ்யா இங்க வந்திருக்கிறாங்க. எங்களுடைய தங்க வயல்ல கட்டட தொழிலாளர்களுடைய சங்க தலைவர்களாக நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய காம்ரேட் ஸ்ரீகுமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் இங்க இருக்கிறாரு. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணை செயலாளர் காம்ரேட் ரணதேவ் இங்க இருக்கிறாரு. அதே மாதிரி எங்களுடைய மாவட்ட பங்கார்பேட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் இங்க இருக்கிறாரு. அதே மாதிரி காம்ரேட் ரஞ்சித் எங்களுடைய கோலார் மாவட்டத்தினுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இருக்கிறாரு. எங்க ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகி காம்ரேட் புஷ்பராஜ் இங்க இருக்கிறாங்க. இன்னும் பலர் இருக்கிறாங்க. அதனால கோர்ட் முன்னாடி இருக்கிற இந்த அட்வொகேட் ஜோதிபாஸ் ஆபீஸ் பக்கத்திலே இருக்கிறது. இனிமே ஏஐடியூசி கட்டட தொழிலாளர்களுடைய அலுவலகம். இந்த அலுவலகத்தில் வந்து நீங்க உறுப்பினர் ஆகலாம். உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ஏஐடியூசி தொழிற்சங்கத்தில் உறுப்பினர் ஆகணும். இந்த உறுப்பினர் ஆன பிறகு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நாங்கள் பண்ணுவோம். அதனுடைய பொறுப்பாளராக நான் இந்திய ஜோதிபாசு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோலார் மாவட்ட செயலாளர் மற்றும் எங்கள் மூத்த வழக்கறிஞராக நான் இருக்கிறேன். அதனால இந்த சங்கத்தை உருவாக்குகின்ற ஒரு பொறுப்பை இன்னைக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவங்க அதனுடைய முக்கியத்துவத்தை உங்க மதியத்தில் இந்த பிரஸ் மீட்டிங்ல சொல்லுவாங்கன்னு சொல்லி முதல்ல நம்ம காம்ரேட் குருவையா அந்த விஷயத்தை சொல்லுவாருன்னு கேட்டு ಕೆಜಿಎಫ್ ಎಐಟಿಸಿ ಕಾಮ್ರೇಡ್ಸ್ಗೆಲ್ಲ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ಮತ್ತೆ ನಮ್ಮ ಕಾಮ್ರೇಡ್ ಜ್ಯೋತಿ ಬಸ್ವನ್ನು ರಂಜಿತ್ ಕುಮಾರ್ ಅವರು ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ ಕೆಲಸ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಬೇಕು, ನಿಮ್ಮ ಸರ್ಕಾರ ಬೇಕಂತ ನಮ್ಗೆ ಕೇಳಿದ್ರು. ಆಲ್ರೆಡಿ ಇದು 1 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು.
ರಂಜಿತ್ ಕುಮಾರ್ಗೆ ಕಾಲು ಗಾಯ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಅದನ್ನ ಮುಂದುವರ್ಸಕ್ಕಾಗ್ಲಿಲ್ಲ. ನಂತರ ನಾವು KGF ಕೆಲವು ಕಾಮ್ರೇಡ್ಸ್ ಜೊತೆ ಕಮ್ಯುನಿಕೇಶನ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಬೆಂಗಳೂರಲ್ಲೇ ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಅವ್ರನ್ನ ಕಲಿಸ್ತಾ ಇದ್ವಿ. ಇವತ್ತಿಂದ ಇಲ್ಲಿ KGF ಬ್ರಾಂಚ್ ಅನ್ನು ಓಪನ್ ಮಾಡಿ ಇಲ್ಲೇ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ಗೆ ಹತ್ತಿರ ಇರೋರಿಗೆ ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಯಾರ್ಯಾರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೋ ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರು ಅಂದ್ರೆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟೋರು, ಕಾರ್ಪೆಂಟರ್ಸ್, ಪ್ಲಂಬರು, ಪೇಂಟ್ರು, ಟೈಲ್ಸ್ ಕೆಲಸ ಮಾಡೋರು, ವೆಲ್ಡಿಂಗು, ಬಾರ್ಬೆಂಡ್ರು, ಇಂಥ ಕೆಲಸಗೆಲ್ಲ ಮಾಡೋರ್ನೆಲ್ಲ ನಾವು ಆರ್ಗನೈಸ್ ಮಾಡಿ ಅವ್ರಿಗೆ ಬರಬೇಕಾಗಿರೋ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಯಾವುದಿದೆಯೋ ಕರ್ನಾಟಕ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ ವೆಲ್ಫೇರ್ ಬೋರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಬರಬೇಕಾಗಿರೋ ಬೆನಿಫಿಟ್ಸ್ ಏನಿದೆಯೋ ಆ ಸೌಲಭ್ಯ ಕೊಡ್ಸಕ್ಕೆ ಇಲ್ಲೊಂದು ಕಾರ್ಮಿಕ ಸಂಘಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದೀವಿ. ಇದು ನಿಜವಾಗಿ ಪ್ರಾಮಾಣಿಕವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. ಕಾರ್ಮಿಕರಾಗಿ ನಮ್ದು AITUC 100 years ಮುಗಿದಿದೆ. 105 ವರ್ಷ ಆಗಿದೆ ನಮ್ಮ ಆಲ್ ಇಂಡಿಯಾ ಟ್ರೇಡ್ ಯೂನಿಯನ್ ಪ್ರಾರಂಭ ಆಗಿ. ಮತ್ತೆ ಈ AITUC ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ ವೆಲ್ಫೇರ್ ಬೋರ್ಡ್ ಸ್ಥಾಪನೆ ಆಗೋಕ್ಕೆ ಕಾರಣನೇ AITUC ನಮ್ಮ ಕಾಮ್ರೇಡ್ ಶಿವಣ್ಣ ಮತ್ತೆ ರಾಮಚಂದ್ರಪ್ಪ, ದಾವಣಗೆರೆ HG ಉಮೇಶ್ ಉಮಾಪತಿ ಅಂತಾರ ಅವ್ರನ್ನ. ಅವರು ರಾಮಚಂದ್ರಪ್ಪ ಅವರು ಇವಾಗೆಲ್ಲ, ಶಿವಣ್ಣ ಅವರಿಲ್ಲ, ಉಮಾಪತಿ ಅವರಿದ್ದಾರೆ. ಇವರೆಲ್ಲ ಆ ಟೈಮಲ್ಲಿ 2006 ಅಲ್ಲಿ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ಗೆ ಏನೊಂದು ಸೌಲಭ್ಯ ಇರಬೇಕಂತ ಆ ಟೈಮಲ್ಲಿ ಇದ್ದ ಕುಮಾರಸ್ವಾಮಿ ಗೌರ್ಮೆಂಟ್ನ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಆ ಬೋರ್ಡ್ ತಂದು ಇವತ್ತಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕಾರ್ಮಿಕರ ಚೆಸ್ಸಿಂದ ಅಂದ್ರೆ ಒಂದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಮನೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ಎಷ್ಟು ಒಂದು 10 ಲಕ್ಷ ಖರ್ಚಾದ್ರೆ ಅದರಿಂದ 1% ಚೆಸ್, ಒಂದು 1000 ರೂಪಾಯಿ ತೆಗೆದು ಬೋರ್ಡ್ಗೆ ಕೊಡಬೇಕಾಗುತ್ತೆ. ಈ ತರ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇರೋ ಎಲ್ಲ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ಸಂಬಂಧಪಟ್ಟಿದ್ದು ಗೌರ್ಮೆಂಟ್ದಾಗ್ಲಿ ಪ್ರೈವೇಟ್ದಾಗ್ಲಿ ಎಲ್ಲ ಸೇರಿಸಿ ಆ ಚೆಸ್ ಮೂಲಕ ವಸೂಲಾಗಿರೋ ಹಣ ಇವತ್ತೇನಿದೆಯೋ, ಇವತ್ತು ಸದ್ಯಕ್ಕೆ ಬೋರ್ಡ್ ಅಲ್ಲಿ 58 ಲಕ್ಷ ಜನ ಮೆಂಬರ್ಸ್ ಆಗಿದ್ದಾರಂತ ಗೌರ್ಮೆಂಟ್ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮತ್ತೆ 7,000 ಕೋಟಿ ಹಣ ಹಂಗೆ ಮೀಸಲಿಟ್ಟಾಗಿದೆ. ಅದು ಕಟ್ಟಡ ಕಾರ್ಮಿಕರ ಮಕ್ಕಳಿಗೆ ಉಪಯೋಗ ಆಗೋ ಉದ್ದೇಶದಿಂದಾನೇ ಅದು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದನ್ನು ದಯವಿಟ್ಟು ಇಲ್ಲಿ KGF ಕಾಮ್ರೇಡ್ಸ್ ಮತ್ತೆ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ಕೊಂಡು ಕೊಡ್ತಾರಂತ ನಾವು ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮಸ್ಕಾರ. ಅವರು ಡೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕರ್ಸ್ ಯೂನಿಯನ್ ಅದರ ಮಹತ್ವ ಏನಂತ ನಮ್ಗೆ ನಮಸ್ಕಾರ. KGF ಲೀಡರ್ಸ್ ಮತ್ತು KGF ದುಡಿಯೋದು ಜನಕ್ಕೆ ಫಸ್ಟ್ ನಾನು ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು ಇವತ್ತು KGF ಅಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ತುಂಬಾ ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಜೊತೆ ಕೂತ್ಕೊಂಡು ತುಂಬಾ ಒಂದ್ ಚೆನ್ನಾಗ್ ಮೀಟಿಂಗ್ ಆಗಿದೆ. ಇದು ಮೀಟಿಂಗ್ ಕೂಡ ನಾಳೆ ಗ್ರೌಂಡ್ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಬರ್ಬೇಕು ನಾವು ಆಸೆ ಪಡ್ತಾ ಇದ್ವಿ. ಖಂಡಿತ ನಾಳೆ ನಾವು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಗ್ರೌಂಡ್ ಲೆವೆಲ್ಗೆ ಹೋಗ್ತೀವಿ. ಗುರುವಯ್ಯ ಸರ್ ಗುರುವಯ್ಯ ಕಾಮ್ರೇಡ್ ಮಾತಾಡಿದ್ರು, ಪ್ಲಸ್ ಜೊತೆ ಕಾಮ್ರೇಡ್ ಏನ್ ಮಾತಾಡಿದ್ರು ತಮಿಳಲ್ಲಿ ನನಗೆ ಅಷ್ಟೊಂದು ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ಬಟ್ ನಾವು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀವಿ ಫಸ್ಟ್ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀವಿ. ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಸ್ಗೆ ಯಾರಿಗೆ ಫೆಸಿಲಿಟಿ ಸಿಗ್ಬೇಕು ಅವ್ರಿಗೆ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ, ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. ಇಲ್ಲಿ ನಮ್ ಲೀಡರ್ಸ್ ಕೂಡ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಆರ್ಗನೈಸೇಷನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ಬೇಕು. ಯಾರಿಗೆ ಸಿಗ್ಬೇಕು ಎಲ್ಲ ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಅವ್ರಿಗೆ ಸಿಗ್ಲಿ, ಇದೇ ಆಸೆಯಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಯೂನಿಯನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಇದು ಫೆಸಿಲಿಟೀಸ್ ಎಲ್ಲರೂ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬನ್ನಿ, ಹೆಲ್ತ್ ಸ್ಕೀಮ್ ಇದೆ, ಸ್ಕಾಲರ್ಶಿಪ್ ಇದೆ, ಆಮೇಲೆ ಪೆನ್ಷನ್ ಸ್ಕೀಮ್ ಇದೆ, ಬನ್ನಿ ಕಾರ್ಡ್ ರಿನ್ಯೂವಲ್ ಮಾಡಿ, ಇದು ಎಲ್ಲ ಸಂಘಟನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀವು ಕಾಂಗ್ರೆಸ್ ನೋಡ್ಬೋದು, ಬಿಜೆಪಿ ನೋಡ್ಬೋದು, ಇಲ್ಲ NGO ಇರ್ಬೋದು, ಎಲ್ಲ ಇರ್ಬೋದು. ನಮ್ ಸಂಘಟನೆ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ, ಯಾಕೆ ಸ್ಪೆಷಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ಇದು ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಬೋರ್ಡ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ಇದರ ಹಿಂದೆ ನಮ್ AITUC ದೊಡ್ಡದು ಹ್ಯಾಂಡ್ ಇದೆ. ವಿದೌಟ್ ನಮ್ AITUC ಸಂಘಟನೆ ಇರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ಇವಾಗ ನಾವು ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಬೋರ್ಡ್ ಕೂಡ ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ, ಇರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ಇದು ಹಿಸ್ಟ್ರಿ ಇದೆ, ಬೇಕು ಇನ್ನು ಒಂದ್ ದಿವಸ ಈ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾಹಿತಿ ಕೊಡ್ತೀವಿ. ಫಸ್ಟ್ ಇವಾಗ ನಮ್ದು ಹೋರಾಟ ಏನು, ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಲೇಬರ್ಸ್ ಎಲ್ಲರಿಗೆ ಮನೆ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಇವಾಗ ಒಂದು ಸಿಟಿಗೆ ಹೋಗ್ತೀವಿ, ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಬಿಲ್ಡಿಂಗ್ ನೋಡ್ತೀವಿ. ಬಿಲ್ಡಿಂಗ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ, ರೋಡ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಗಟರ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಇಟ್ ಮೀನ್ಸ್ ಇದು ಡೆವಲಪ್ ಸಿಟಿ, ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಯಾರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಅದು ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್, ಒಂದು ಲೇಬರ್. ಆರ್ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಲೇಬರ್ ಒಂದು ಸಿಟಿ ಡೆವಲಪ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದೊಡ್ಡದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕೂಡ ಕಟ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಒಂದ್ ಮನೆ ಇಲ್ಲ. ಇವಾಗ ನಾವು AITUC ನಾವು ಮುಂದೆ ನಮ್ ಹೋರಾಟ
ಎಲ್ಲ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ ಲೇಬರ್ಗೆ ಕೂಡ ಒಂದು ಮನೆ ಆಗ್ಬೇಕು, ಮುಂದೆ ನಾವು ಹೋರಾಟ ರೂಪಿಯಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ವಿ. ಅದಕ್ಕೆ KGF ಅಲ್ಲಿ ಕೂಡ ಇದೇ ಹೋರಾಟ ಆಗತ್ತೆ. ಎಲ್ಲ ಕಡೆ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ ಅಲ್ಲಿ ಫ್ಯಾಸಿಲಿಟಿ ಜೊತೆ ಎಲ್ಲರಿಗೆ ಒಂದ್ ಮನೆ ಕೂಡ ಕೊಡ್ಬೇಕು ಗವರ್ಮೆಂಟ್ ಹತ್ರ. ನಮ್ ಮುಂದೆ ಹೋರಾಟ ಇದೆ, ಅದು ಕೂಡ ಭವಿಷ್ಯದಲ್ಲಿ ಖಂಡಿತ ಸಕ್ಸೆಸ್ ಆಗತ್ತೆ. ಇವಾಗ ನೀವು 5 ಲಕ್ಷ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, 7 ಲಕ್ಷ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀರಾ, ದುಡ್ಡುಕಿಂತ ನಮ್ಗೆ ಒಂದ್ ಮನೆ ಕೊಡಿ ಇಡಕ್ಕೆ, ಒಂದ್ ಫ್ಯಾಮಿಲಿ ಬದುಕಿಗೆ ಆಸೆ ಆಗ್ಬೋದು. ಇದು ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಗೆ ನಮ್ ಮುಂದೆ ಹೋರಾಟ. ಎರಡನೇದು ನಾವು ಎಸ್ಪೆಷಲಿ ಇಲ್ಲೇ ಬಂದಿದ್ದೀವಿ ಡೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕರ್ ಸಂಘಟನೆಯಲ್ಲಿ. ಡೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕರ್ ಸಂಘಟನೆ ಮಾತಾಡೋದು ತುಂಬಾ ಚಿಕ್ಕದು ಇದೆ. ಏನೋ ಮನೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರ, ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಯಾರು ಮನೆಯಲ್ಲಿ ಪಾತ್ರೆ ತೊಳೆಯೋದು, ಕೊಡ್ಗೆ ಮಾಡೋದು, ಅಡಿಗೆ ಮಾಡೋದು 1 hour 2 hourಗೆ ಕೆಲಸ. ಬಟ್ ಇವಾಗ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದೀವಿ 80% ಜನ ಅನ್ಆರ್ಗನೈಸ್ಡ್ ಸೆಕ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 80%. ಅದೇ ರೀತಿ ಇವಾಗ ಕರ್ನಾಟಕ ಇಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ನೋಡ್ತೀರಾ ಅನ್ಆರ್ಗನೈಸ್ಡ್ ಸೆಕ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡೋದು, ಅದು ಮನೆ ಕೆಲಸ. ಮೊದ್ಲೇ ಗಾರ್ಮೆಂಟ್ಸ್ ಇತ್ತು, ಗಾರ್ಮೆಂಟ್ಸ್ಗೆಲ್ಲ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು, ಫ್ಯಾಕ್ಟ್ರಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ಇವಾಗ ಇಲ್ಲ, ಇವಾಗ ಮನೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆ ಇದೆ. ಅಂದಾಜ ಒಂದ್ ಸರ್ವೆ ಪ್ರಕಾರ 20-25 ಲಕ್ಷ ಹೆಣ್ಮಕ್ಳು ಮನೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇವಾಗ, ಮನೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಇವಾಗ ಗವರ್ಮೆಂಟ್ ಹತ್ರ ನಾವು ಏನ್ ಡಿಮಾಂಡ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ, ಇವ್ರ ಮನೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವ್ರ ಜೊತೆಗೆ ತುಂಬಾ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇದೆ. ಅವ್ರಿಗೆ ಕೆಲಸ ಸ್ಥಾನಿಯಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ದೈಹಿಕ ಶೋಷಣೆ ಇರ್ಬೋದು, ಮಾನಸಿಕ ಕಿರುಕುಳ ಇರ್ಬೋದು, ಆಮೇಲೆ ದುಡ್ಡು ಬಗ್ಗೆ ಏನಾದ್ರೂ ಜಗಳ ಇರ್ಬೋದು. ಎಲ್ಲ ಸಮಾಧಾನಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರ ಹೆಣ್ಮಕ್ಳು, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೋದು? ಮೊದ್ಲೇ ಅವ್ರ ಬಡವ್ರ ಫ್ಯಾಮಿಲಿಯಿಂದ ಬರ್ತಾರ, ಲೇಬರ್ ಫ್ಯಾಮಿಲಿಯಿಂದ ಇರೋದು ಜನ. ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ ಕೂಡ ಹೋಗಿಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಭಯ ಇರತ್ತೆ. ಇವ್ರೆಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಎಲ್ಲಿ ಕಲಿಸ್ತೀರಾ? ಆಮೇಲೆ ಇವರು ಒಂದ್ ಕಾರ್ಮಿಕ ಆಗಿ ಬದುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಸುಮ್ನೆ ಗವರ್ಮೆಂಟ್ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಇವರು ಒಂದ್ ಕಾರ್ಮಿಕ ವರ್ಗ ಇದೆ, ಇವ್ರಿಗೆ ಹಕ್ಕಿದೆ. ಯಾಕೆ ನೀವು ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಇವ್ರ ಹಕ್? ನಾವು ಇವ್ರಿಗೆ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ ವರ್ಕರ್ಗೆ ಬೋರ್ಡ್ ಮಾಡಿದೀರಾ, ಇವ್ರಿಗೆ ಕೂಡ ಒಂದ್ ಬೋರ್ಡ್ ಮಾಡ್ಕೊಡಿ. ನಾವು ಆಲ್ರೆಡಿ ಎಲ್ಲ ಕಡೆ ನಾವು ಹೋರಾಟ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ. ಇದೇ ಡೊಮೆಸ್ಟಿಕ್ ವರ್ಕರ್ ಬೋರ್ಡ್ ಕೂಡ ಎಕ್ಸಾಂಪಲ್ ಆಗಿ ಎಲ್ಲ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಅದೇ ರೀತಿ ಫ್ಯಾಸಿಲಿಟೀಸ್ ಸಿಗ್ಬೋದು. ಆಮೇಲೆ ಯಾರಿಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಇದೆ ಕೂಡ ಮನೆಯಲ್ಲಿ, ಅವ್ರ ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆ ಒಂದ್ ಹೆಡ್ ಆಗತ್ತೆ ಬಂದ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡೋದು ಬೋರ್ಡ್ ಅಲ್ಲಿ. ಇದು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದೀವಿ ನಾನು. ಥ್ಯಾಂಕ್ ಯು. தங்கவயல் தோழர்களே, உழைக்க மக்களே, இந்த லேபர் கார்டு பண்ணனா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, கல்யாணம் ஆயிருந்தால் பசங்க இருந்தால் பசங்களுடைய மொத்த ஆதார் அக்கௌண்ட் வேணும். அதே மாதிரி அவங்க வந்து யாருக்கிட்ட வேலை செய்கிறாங்க அந்த மேசினுடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வேணும். அப்படி ஒரு இடத்துல இவங்க அந்த கட்டட தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 மாதம் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, இன்னொரு 3 மாதம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டிங்கில் போயிடுவாங்க. அதனால 2 பில்டிங்கில் ஓனருடைய நம்பர் வேணும். அதில் அந்த ஓனருக்கு வந்து ஃபோன் பண்ணி அவங்க கேட்குவாங்க, இவர் வந்து இந்த இடத்துல வந்து கார்பெண்டர் தான் வேலை செய்கிறாரா, இவர் வந்து மேட்சன் தான் வேலை செய்வாரா. அதனால இந்த வந்து நடைமுறை இருக்குது. இந்த நடைமுறையோட எடுத்துன்னு வந்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து லேபருக்கு எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் சங்கத்தில் கார்டு பண்ணி ஒரு அக்கௌண்ட் தருவோம். அதை எடுத்துன்னு போயிட்டு லேபர் கமிஷனில் பண்ணுற வேலையும் நம்மளே செய்வோம். இது வந்து மக்களுக்கு போய் கரெக்டாக சேர்த்தா மட்டும்தான் இது வந்து ஃபோக்கஸ் கடை இல்லாத உண்மையான மக்களுக்கு, உண்மையான கட்டட தொழிலாளருக்கு இந்த பெனிஃபிட் வந்து போய் சேரும். இதில் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொதல் பெனிஃபிட் சொல்கிறேன். ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு வந்து பசங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1வது படிக்கிறதுலேருந்து அவங்க பிஇ படிக்கிற மட்டும் அந்த தொழிலாளியுடைய மகன் அந்த மாதிரி படித்தா அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது ஒன்று. 2வது விபத்தாவனா விபத்துக்கான அந்த இன்சூரன்ஸில் அவங்களுக்கு எவ்வளோ காசு வேணுமோ அப்படின்னு சொல்லி அதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ என்ன இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விபத்துக்கான இழப்பீடு இருக்குது. அதுக்கப்புறமா 60 வயசு ஆகுனா அவங்களுக்கு வந்து பென்ஷன் தராங்க. இது முக்கியமானது. ஏன்னா இது வந்து மற்ற கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கம்பெனி பென்ஷன் தரோம். ஆனால் இவங்களுக்கு வந்து இதெல்லாம் போராடி பெற்றது. இது வந்து தானாகவே கொடுத்தல, ஏடிசினுடைய பல போராட்டங்கள் மூலயமா இது வந்து கொடுத்துருக்கு. இது வந்து ஒன்று. 2வது, நம்ம ஒரு தோழர் இப்போ வந்து அவருக்கு வந்து கார்டே பண்ணல, அவருக்கு 5 விரல் கட் ஆயிடுச்சு. இப்போ உண்மையாகவே அவர் கார்பெண்டர், அவர் கட் பண்ணும்போது கட் ஆயிடுச்சு. இப்போ அவர் எதுவுமே இல்லாத நிற்கதே நிற்கிறார். இந்த மாதிரி தோழர்களுக்கு வந்து தொழிலாளிக்கு வந்து ஸ்பேஸில் வந்து எதுவும் நடக்கூடாது அப்படின்றதுனால இந்த சலுகைகளை நம்ம சொல்கிறோம். இதில் இன்னொரு சலுகை நம்ம என்ன சொல்கிறோம்னா, புதுசாக வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம். வீடற்றவர்களுக்கு வீடுன்றதுல நம்ம இதில் கட்டட தொழிலாளி வந்து பல கட்டடங்களை வந்து இந்த நகரத்தில் வந்து எழுப்புறான். அவனால தான் இந்த உலகமே வந்து நல்ல வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் அவனுக்கு வீடு இல்லை.
அப்போ வீடு கொடு அப்படின்னு சொல்ற வந்து ஒரு கோரிக்கை வந்து பின்னாடி இருக்குது. அது போராட்டம் மூலியமா தான் வந்து இந்த வீடு அற்றவர்களுக்கு வீடு அனுப்புன்றதுல தொழிலாளர்கள் வந்து சேரும். அப்போ இந்த பெனிஃபிட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் சேர்ந்து உங்களுடைய பலனை அனுபவிக்கணும்னு நம்ம கேட்கிறோம்.